வணக்கம் உறவுகளே. வெளிநாட்டிலிருந்து நம்மளுடைய தாய் நாட்டுக்கு போகும்போது ஏதாவது தங்க நகை வாங்கிட்டு போகணும்னு ஆசைப்படுவோம். அதாவது நம்மளுடைய குழந்தைகளுக்கோ அல்லது மனைவிக்கோ அல்லது நம்மளுடைய அம்மாவுக்கோ ஏதாவது அவங்க ஆசைப்பட்டதை ஒரு குண்டுமணி அளவாச்சும் தங்கம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு விருப்பப்படுவோம். அந்த மாதிரி தங்க நகை எத்தனை கிராம் அளவு டூட்டி இல்லாம நம்ம எடுத்துட்டு போக முடியும். அதே போல ஏதாவது ஒரு நல்ல டிவி வீட்டுக்கு போகையில வாங்கிட்டு போகணும்னு ஆசைப்படுவோம். எத்தனை இன்ச்சி வரைக்கும் டூட்டி கட்டாம நம்ம வாங்கிட்டு போக முடியும். அதே போல மது பிரியர்கள் எத்தனை லிட்டர் வரைக்கும் நம்ம டூட்டி ஃப்ரீயா எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறத பத்தி எல்லாருக்குமே குழப்பமா இருக்கும். இந்த வீடியோ மூலம் அந்த குழப்பத்தை எல்லாம் தீர்த்து வைக்க போறோம். அதாவது 2025ல இந்தியா கவர்மெண்ட் லேட்டஸ்டா கொடுத்த அப்டேட்டை தான் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா A to Z சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் புரியும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் கஸ்டம் அதாவது இந்தியாவோட சுங்க வரித்துறை இந்திய குடிமக்கள் வெளிநாட்டுக்கு பிசினஸுக்கு போனாலும் சரி அல்லது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாலும் சரி, வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு திரும்ப வரும்போது எவ்வளவு கிராம் தங்க நாணயம் அல்லது தங்க நகைகளை இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற லிமிட்டை 2 கேட்டகரியா பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு NRI, ரெண்டாவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்க. அதே போல டூரிஸ்ட் விசாவுல சுத்தி பார்க்க போறவங்களுக்கும் இந்த விதிமுறைகள் பொருந்தும். அதாவது சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள்ல நீங்க வேலைக்கு போனாலும் சரி, அதே போல கல்ஃப் கண்ட்ரிக்கு நீங்க சுத்தி பார்க்க போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, அதே போல அமெரிக்கா, லண்டன் இது போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு நீங்க போயிட்டு வந்தாலும் சரி, இந்த சட்ட திட்டங்கள் இதுக்கு பொருந்தும். இதுல NRIல உள்ளவங்க 10,000 கிராம் வரைக்கும் இந்தியாவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்க அல்லது டூரிஸ்ட் விசாவுல போறவங்க குறைஞ்சபட்சம் 1 கிலோ வரைக்கும் தங்கத்தை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுல ஃபர்ஸ்ட் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்க அதே போல டூரிஸ்ட் விசாவுல வெளிநாட்டுக்கு சுத்தி பார்க்க போறவங்களுக்கு எவ்வளவு தங்கம் எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற பாத்துருவோம். இதுல 2 டைப் இருக்கு. அதுல ஒரு டைப் ஆண்களுக்கு தனியாகவும் இன்னொரு டைப் பெண்களுக்கு தனியாகவும் தனித்தனி லிமிட்டை செட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்களுக்கு எவ்வளவு தங்க நகை இந்தியாவுக்கு எடுத்துட்டு போகலாம், அதே போல தங்க நாணயமா இருந்தாலும் சரி, தங்க பிஸ்கட்டா இருந்தாலும் சரி எவ்வளவு கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பாத்துருவோம். எடுத்துக்காட்டுக்கு, நீங்க சிங்கப்பூர்ல வேலை பாக்குறீங்க, ஒர்க் பெர்மிட் ஹோல்டரா இருக்கீங்க. நீங்க ஊருக்கு போகும்போது எவ்வளவு கிராம் எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற பாத்துருவோம். நீங்க சிங்கப்பூருக்கு வேலைக்கு குறைஞ்சபட்சம் 1 வருஷம் ஆச்சு அப்படின்னா நீங்க 20 கிராம் வரைக்கும் தங்க நகைகளை நீங்க இலவசமாவே டியூட்டி கட்டாம எடுத்துட்டு போகலாம். அதே போல டூரிஸ்ட் விசாவுல நீங்க வந்திருந்தாலும் உங்களுக்கும் தங்க நகை லிமிட் 20 கிராம் அளவுக்கு நீங்க டியூட்டி கட்டாம எடுத்துட்டு போகலாம். சரிங்களா? அதே போல 20 கிராம்ல இருந்து 50 கிராம் வரைக்கும் நீங்க எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா 3% டாக்ஸ் கட்டணும், அதாவது டியூட்டி கட்ட சொல்லுவாங்க. இதே நீங்க 50 கிராம்ல இருந்து 100 கிராம் வரைக்கும் எடுத்துட்டு போனீங்கன்னா 6% டியூட்டி கட்ட சொல்லுவாங்க. அதே போல 100 கிராம்ல இருந்து 200 கிராம் வரைக்கும் எடுத்துட்டு போனீங்கன்னா அதுக்கு 10%, அதாவது 10% டியூட்டி கட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்க 1 கிலோ வரைக்கும் எடுத்துட்டு போகலாம். அதுக்கு தகுந்த நீங்க டியூட்டி கட்டுற மாதிரி இருக்கும். இந்த கோல்டு லிமிட் நீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்தாலும் சரி, அதே போல டூரிஸ்ட் விசாவுல நீங்க வந்தாலும் சரி இது பொருந்தும். இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒர்க் பெர்மிட்ல இருந்தோம்னா ஊருக்கு நகை வாங்கிட்டு போகும்போது நம்ம GST கிளைம் பண்ண முடியாது. இதே நீங்க டூரிஸ்ட்ல நகை வாங்குனீங்க அப்படின்னா நீங்க ஊருக்கு போகும்போது உங்களுடைய GST ரீஃபண்ட் ஆகும். அதாவது 9% GST உங்களுக்கு லாபமா இருக்கும். அப்படி ஏதாவது நீங்க தங்க நகை வாங்கணும் அப்படின்னா யாராவது டூரிஸ்ட்ல வர்றவங்கள்ட்ட நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு GST மிச்சமாகும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஆண்கள் தங்க நாணயம் மற்றும் தங்க கட்டிகள் எத்தனை கிராம் வரைக்கும் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு பாத்துருவோம். நீங்க ஃபியூச்சர்ல ஏதாவது சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த தங்க கட்டியோ அல்லது தங்க நாணயத்தையோ வாங்கி சேமிக்கலாம். என்ன அது தங்க கட்டி அல்லது தங்க நாணயம் அப்படின்னு கேட்டா 24 கேரட் பியூர் தங்கத்தை தான் தங்க கட்டி அல்லது தங்க நாணயமா நம்ம வாங்கிட்டு போறோம். இந்த தங்க நாணயத்துக்கும் தங்க கட்டிக்குமே தனித்தனியா டியூட்டி கட்டுற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது 20 கிராம் வரைக்கும் நீங்க தங்க கட்டியோ அல்லது தங்க காயினோ இலவசமா நீங்க எடுத்துட்டு போகலாம். தங்க காயின் 20 கிராம்ல இருந்து 100 கிராம் வரைக்கும் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா 10% நீங்க டியூட்டி கட்டுற மாதிரி இருக்கும். இதே நீங்க தங்க கட்டி
20 கிராம்ல இருந்து 100 கிராம் வரைக்கும் எடுத்துட்டு போனீங்கன்னா 3% டியூட்டி கட்டுற மாதிரி இருக்கும். 1 கிலோ நீங்க எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா 10% நீங்க டியூட்டி கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரெண்டாவது பார்ட் வந்து பெண்கள் வந்து வெளிநாட்டுல இருந்து எவ்வளவு தங்க நகை எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற லிமிட்டை பத்தி பாத்துருவோம். நீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்து 1 வருஷத்துக்கு குறையாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஊருக்கு போகும்போது 40 கிராம் அளவுக்கு வந்து டியூட்டி கட்டாம இலவசமாவே நீங்க எடுத்துட்டு போகலாம். இதே நீங்க டூரிஸ்ட் விசாவுல சுத்தி பாக்குறதுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்களும் 40 கிராம் அளவுக்கு டியூட்டி கட்டாம இலவசமாவே எடுத்துட்டு போகலாம். நீங்க 40 கிராம்ல இருந்து 100 கிராம் வரைக்கும் தங்க நகை வாங்கிட்டு போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் 3% டியூட்டி கட்டணும். அதே போல 100 கிராம்ல இருந்து 200 கிராம் அளவுக்கு நீங்க தங்க நகை வாங்கிட்டு போனீங்கன்னா 6% டியூட்டி கட்டுற மாதிரி இருக்கும். நீங்க 200 கிராமுக்கு மேல தங்க நகை வாங்கிட்டு போனீங்கன்னா 10% டியூட்டி கட்டுற மாதிரி இருக்கும். நீங்க சிங்கப்பூர்ல ஒர்க் பெர்மிட் ஹோல்டரா இருந்து நகை வாங்கிட்டு போனீங்கன்னா 9% ஜிஎஸ்டியை நீங்க கிளைம் பண்ண முடியாது. இதே நீங்க டூரிஸ்ட்ல வந்து தங்க நகை வாங்குனீங்க அப்படின்னா 9% ஜிஎஸ்டி வந்து நீங்க கிளைம் பண்ணலாம். இந்த 9% அப்படிங்கிறது பெரிய அமௌண்ட். அதனால நீங்க ஏதாவது நகை வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டூரிஸ்ட் விசாவுல வந்தாங்கன்னா அவங்க மூலியமா நீங்க நகை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் மிச்சமாகும். சரிங்களா? ஒருவேளை டூரிஸ்ட் விசாவுல உங்களுடைய குழந்தைகளை நீங்க கூட்டிட்டு வர்றீங்கன்னு வைங்க, 15 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள், அவங்களுக்கும் 40 கிராம் அளவுக்கு இலவசமாவே டியூட்டி இல்லாம நீங்க தங்க நகையில வாங்கிட்டு போக முடியும். சரிங்களா? இப்ப நான் சொன்னதெல்லாம் தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து என்ஆர்ஐல உள்ளவங்க எப்படி 10,000 கிராம் வரைக்கும் தங்க நகையை கொண்டு வரலாம் அப்படிங்கிற பாத்துருவோம். யார் இந்த என்ஆர்ஐ? என்ஆர்ஐ அப்படிங்கிறது வந்து நான் ரெசிடென்ட் இந்தியன், அதாவது இந்திய குடிமக்களாகிய நபர்கள் வெளிநாட்டுக்கு வேலை சம்பந்தமாகவோ அல்லது பிசினஸ் சம்பந்தமாகவோ அல்லது படிப்பதற்காகவோ வெளிநாட்டுக்கு சென்று குறைஞ்சபட்சம் 6 மாசம் தங்கி இருக்க வேணும். அவங்களதான் என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 182 நாள் வெளிநாட்டுல போயிட்டு தங்கியிருந்து மறுபடியும் தாய் நாட்டுக்கு திரும்பும் போது இவங்க எல்லாரும் 10,000 கிராம் வரைக்கும் தங்க நகைகளை கொண்டு வரலாம் அப்படின்னு சுங்கவரித்துறை சொல்றாங்க. சரிங்களா? இப்ப நான் சொன்னது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து எத்தனை இன்ச்சு டிவி நீங்க கொண்டுட்டு போகலாம், என்னென்ன பொருள்கள் நீங்க எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற பாத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஏதாவது எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான, அதாவது எல்இடி எல்சிடி அந்த மாதிரி டிவி வாங்கிட்டு போகணும் அப்படின்னா 32 இன்ச்சுக்கு குறைவா இருக்கிற டிவிகளுக்கு வந்து டியூட்டி ஃப்ரீ, அதாவது நீங்க இலவசமா எடுத்துட்டு போகலாம். 32 இன்ச்சுக்கு, அதாவது 33 34க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்ச்சுக்கு தகுந்தாப்புல அவங்க வந்து டியூட்டி வந்து வேறுபடும். சரிங்களா? நான் போகையில 42 இன்ச்சு எடுத்துட்டு போனேன். ஆனா அப்பவே 10,000 ரூபாய் வசூல் பண்ணாங்க டியூட்டி. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன பொருள்கள் எவ்வளவு காசு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு பாத்துருவோம். ஒருவேளை நீங்க சிங்கப்பூர்லயோ அல்லது வேற ஏதாவது நாடுல இருந்துட்டு நீங்க ஊருக்கு போகும்போது ஏதாவது கையில காசு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய காசோட மதிப்பு யூஎஸ் டாலருக்கு வந்து 5,000 வெள்ளிக்கு குறையாம நீங்க எடுத்துட்டு போகலாம். சரிங்களா? ஒருவேளை நீங்க 5,000 வெள்ளி எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா அவசியம் அவங்க கொடுக்கக்கூடிய டிக்ளரேஷன் ஃபார்ம்ல வந்து எழுதி கொடுக்கணும். சரிங்களா? ஒருவேளை நீங்க காசும் பொருள்களும் வாங்கிட்டு போறீங்க அப்படின்னா யூஎஸ் டாலருக்கு 10,000 வெள்ளிக்கு குறையாம நீங்க வந்து வாங்கிட்டு போகலாம், காசோட சேர்த்து. அதாவது காசு ஒரு 5,000 வெள்ளி, ஒரு இன்னொரு 5,000 வெள்ளிக்குள்ள சாமான் வாங்கிட்டு போறீங்க அப்படின்னாலும் அதையும் மறக்காம டிக்ளரேஷன் ஃபார்ம்ல வந்து எழுதி வைக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க மது பிரியரா இருந்தீங்க அப்படின்னா 2 லிட்டர் வரைக்கும் டியூட்டி ஃப்ரீயா நீங்க வாங்கிட்டு போகலாம். சிகரெட் வந்து 100 சிகரெட் ஸ்டிக், அதாவது 100 பீஸ் உள்ள சிகரெட் நீங்க வாங்கிட்டு போகலாம். அதே போல சுருட்டு வந்து ஒரு 25 சுருட்டு வாங்கிட்டு போகலாம். அதாவது 125 கிராம் எடையுள்ள புகையிலை மட்டும்தான் நீங்க வாங்கிட்டு போக முடியும். ஒரு லேப்டாப் வந்து நீங்க ஃப்ரீயாவே கொண்டுட்டு போகலாம். அதுக்கு எதுவும் நீங்க டியூட்டி கட்ட தேவையே இல்லை. நான் சொன்ன அனைத்தும் இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இது போல உங்களுக்கு பயனுள்ள தகவல் வேணும் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான யூஸ்ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். மகிழ்ச்சி.